மக்களே, இந்த டேம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடவி நயினார் நீர்த்தேக்கம். வடகரை, அதாவது நம்ம தென்காசி வந்துட்டு செங்கோட்டை வந்தீங்கன்னா வந்துட்டு பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. அதில் ஒரு இடம் தான் இந்த அடவி நயினார் நீர்த்தேக்கம். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது இந்த இடமே. இந்த டேமில் ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி அப்படியே வழிஞ்சு இதுலேருந்து வர அழகே செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி அதில் அந்த அளவுக்கு வழிஞ்சு வர அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நேச்சர் பயங்கரமாக இருக்குது. ஒரே காடு, நல்லா காடு நடுவில் இந்த மாதிரி மலை சுற்றி இந்த டேம் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வாய்ப்பு கிடச்சா இங்கே வந்து பாருங்கள், அடவி நயினார் நீர்த்தேக்கம். இங்கே வந்து மேகம் எப்பயுமே வந்து அந்த மலையை மோதிக்கிட்டு அது ஒரு பனிச்சாரல் மாதிரி நல்லா இருக்குது. குளிர்ந்த காற்று, தண்ணி எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. போகும் விளையிற மாதிரி ஒரு இடமா தான் இது இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், தண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. அது இது ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான். இதுக்கு அப்புறம் பின்னாடி போனோம்னாலே ஃபுல்லாக விவசாய நிலம் தான், முப்போகம் விளையக்கூடிய இடம் தான் அது. நல்ல அருமையான இடம் அது. இந்த ஸ்பாட்டை வந்து உண்மையிலேயே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நான் சொல்லுவேன். யார் சொல்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்லுவேன். அப்படி ஒரு அருமையான இடம் தான் இது. உண்மையிலே இந்த இடம் வந்து அப்படியே இந்த ரிலாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு சரியான ஸ்பாட்டுங்க. வந்து இந்த மாதிரி கட்டை இருக்குது பாருங்கள். இந்த கட்டையில் வந்து அப்படியே உட்காண்டோம்னு வச்சுக்கோங்களேன். சாயங்கால நேரம் காலை நேரத்தில் அப்படி வந்து உட்காந்தோம்னா மனசு அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. தண்ணி ஓடுற சத்தம் எல்லாம் கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம், நல்லா இருக்குது. உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் பர்மிஷன். அந்த இருக்கு பாருங்கள் பேர், அடவி நயினார் கோயில் நீர்த்தேக்கம்னு. இந்த மலைகள் அப்படியே அழகாக எவ்வளோ அந்த மேகம் முட்டுது பாருங்கள், சூப்பராக. வாடி சார், ஒன்று தான் தெரிஞ்சுங்க. வாடி சார். நான் தான் சொன்னேன் உன்ட்ட, இது வரைக்கும் இதாண்டா அடவி நயினார் அருவிடான்னு சொன்னேன். மக்களே, இதுதான் அடவி நயினார் நீர்வீழ்ச்சி, அணை. அடவி நயினார் அணை போகும் வழி. சொல்லாமே, இப்போ இவங்களை இறக்கி விட்டுட்டு உடனே நேர டேமுக்கு தான் வரும். ஏய், இதே டேம் தாட்டா, டேமுக்கு போகுமா? அடவி நயினார். இவனை என்ன பண்ணுற, பாம்பா யானை வருதா பாரு. நீ போய் யார் ஒன்று நிறுத்த சொன்னது? அவன் அடிச்சிடும், நீ அவன் நிறுத்தவனும் காட்டு போகிறேன் நான். யாரா அவன் நடுவில் டிராஃபிக் போலீஸ் சும்மா இதை கையை வச்சுக்கிட்டு சாண்டை. அதுவும் மலையாளத்துக்காரன், நம்ம என்ன திட்டலாம். பாருங்க மக்களே, எல்லா ராட்களும் இங்கே தான் போகிறாங்க. வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழ்றதுன்னு போராட்டம் தான். வாழ்க்கையே போராட்டம் தான். அதில் போராட்டம் வந்து நம்ம இது வரைக்கும் வந்துட்டு போனோமா?
அது வரைக்கும் அந்த முக்கு வரைக்கும் போன இடத்த அந்த கட்டை இருக்கு. இது வரைக்கும் இல்லை, காலையில் கட்டை வந்து அந்த நாய் நாயான்னு பார்த்தியா? அதை பற்றி நான் சொன்னேன் சதாமே இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ இருக்குப்பா, அது அப்படி ஏறினா அப்படி இருக்கும் மேக்கிறப்பா. அண்ணன் தான் இந்த நீர்வீழ்ச்சிக்கே பாதுகாப்பு. எங்கே திறந்து விட்டாங்க? தண்ணி ஒன்றும் திறந்து இல்லையே, அது முந்தானத்துலேருந்து ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால இவ்வளோ கூட்டமா? நாங்கள் முந்தா நாள் அங்கே தான் பாம்பை பார்த்தோம், அந்த இடத்துல தான் பெரிய பாம்பு பார்த்தோம். அதுவும் பார்த்து இல்லை உண்மையை பாம்பு பார்த்தீங்களா? ஒற்றைய பாம்பு எப்படியா இருந்தாலும் 1 மீட்டர் இருக்கும். இது மேலே தண்ணி வரும், நான் குண்டாரு அந்த மாதிரியே கயிறு பிடிச்சி தான் நம்ம குளிச்ச இடத்த பார்ப்போம் மக்களே. இங்கே பாருங்க, 2 நாளைக்கு குளிச்ச இடம். அது பாருங்க யாரும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இது பாருங்க இந்த இடம் தான், இந்த இடம் தான், இந்த இடம் தான். எங்க இருக்காங்க? அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் வந்துடும் மைதிலி.